நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டில பிரச்சனை இருக்கும். நம்மளுடைய வீட்ல வந்து யாராவது டெனன்ட் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க வீடு காலி பண்ண மாட்டேன். எனக்கு இவ்வளோ பணம் குடுத்தா தான் வீடு காலி பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா நம்மளுடைய லேண்ட் ப்ராப்பர்ட்டில வந்து வேற யாராவது வந்து ஆக்குபை பண்ணி உட்காந்துருப்பாங்க. இல்ல ப்ராப்பர்ட்டில வந்து நெறையா டிஸ்பியூட் இருக்கும். நெறையா பேர் வந்து இந்த இது லிட்டிகேஷன் ப்ராப்ளம்னா நெறையா பேர் இன்ஹெரிடன்ஸ்காரங்க எல்லாரும் வந்து இது எனக்கு தான், எனக்கு தான் சொல்லி போட்டி போட்டு நெறையா சண்டையெல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாரி ப்ராப்பர்ட்டி விஷயத்த ப்ராப்ளத்த நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கிறதுக்கு மிக ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னு கேட்டா, நாராயண தசை அப்படிங்கிறது உண்டு. அந்த நாராயண தசை எதுக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அ எப்பவுமே பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்றது வந்து 1, 5, 9. ஸோ அத வந்து திருக்கோணம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து ஸ்ரீ மகாலட்சுமி இருக்காங்கன்னு பேரு. நம்ம சப்போஸ் இந்த திருக்கோணங்கிற சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி கெட்டிருந்தேனாக்க, நம்ம என்ன பண்ணுவோம், பகவான் நாராயணன தான் வணங்கணும். ஏன்னா, நாராயணன் இருக்கிற இடத்துல தான் லட்சுமி இருப்பாங்க. லட்சுமி இருக்கிற இடத்துல தான் நாராயணன் இருப்பாங்க. ஸோ அப்போ கேந்திரங்கள்ல யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நாராயணன் தான். நாராயணன் தான் நம்மள காக்கக்கூடிய தெய்வம்னு சொல்லுவாங்க. அதாவது 3 தெய்வங்களுக்கு நம்ம 3 விதமா பிரிச்சிருக்கோம். ஒண்ணு வந்து ஆக்கக்கூடியவர் பிரம்மா, நம்மளுடைய காக்கக்கூடியது விஷ்ணு, அடுத்தது நம்மள அழிக்கிறது சிவன் அப்படிங்கிற ஒரு 3 வழக்கமா சொல்றது உண்டு. ஸோ நம்ம நம்மள வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிறது விஷ்ணுங்கிறது ஸ்ரீமன் நாராயணன் தான். நம்ம வீட்டுடைய பில்லரே அவர்தான். ஒரு ஒரு வீட்ல கேந்திரங்கள் சரியா இல்லன்னா, அந்த ஜாதகம் நன்னா இருக்குமா? அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம நெறையா ஜாதகத்துல பார்த்துன்னு தான் இருக்கோம். அப்படிங்கும்போது அந்த கேந்திரம் அப்படிங்கிறதுக்கு தேவ யாரு பகவான் யாருன்னு கேட்டா நாராயணன் தான். அதனால நம்ம நாராயண தசை பார்ப்போம். இந்த நாராயண தசை பார்க்கறதுக்கும் நெறையா விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இது ஜெமினி ஆஸ்ட்ராலஜி பிரகாரம் அது பண்றது. அதே மாரியே சர தசைன்னு ஒண்ணு உண்டு. அந்த சரதசை அப்படிங்கிறது எப்படி கேட்டீங்கன்னா, சாதாரணமாக நம்மளுடைய ஜாதகத்த சரக்காரகா அப்படின்னு சொல்லுவோம். அந்த சரக்காரகா நம்ம விம்சோத்ரி தசை மூலமாகவும் பார்க்க முடியும். பார்த்து விம்சோதி தசையில நமக்கு என்ன தசை நடக்கிறதோ, அது என்ன சரக்காரகன் யாரோ, அத வச்சுன்னு நம்ம இதுல இவர் வந்து இந்த ஃபோக்கஸ் குடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் குடுப்போம். ஆனாலும் சரக்காரகா அப்படின்னு ஒரு தனியாக தசை எடுத்து பார்க்கும்போது, அதுக்கு வந்து நெறைய விளக்கங்கள்லாம் உண்டு. ஆட் சைன், ஈவன் சைன் அந்த மாரி எல்லாம் உண்டு. அதுக்கு வந்து எந்த மாரியான மூவ்மெண்ட் இருக்கும், எனக்கு எந்த மாரி தசைகள் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. நான் அந்த சரக்காரகா, சரதசை அப்படிங்கிறதுக்கு தனியா ஒரு ஜாதகத்தோட, உதாரணத்தோட அந்த சரதகாரகாவ பத்தி உங்களுக்கு ஒரு வீடியோ தனியா போடுறேன். இந்த பதிவு வந்து நான் ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளத்துக்காக நாராயண தசைய வச்சுண்டு, உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளா ஒருத்தருடைய ஜாதகத்த போட்டு காமிக்க போறேன். வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ள போலாம். இந்த ஜாதகக்காரருக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னாக்க, அ ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ அ இங்க இது வந்து மிதுன லக்ன ஜாதகம். 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 4ஆம் வீடு இருக்கு இல்லையா? அதனால இதுதான் இங்க லக்னமா D4ல நம்ம வந்து இதுதான் லக்னமா வந்துருது. ஓகேயா? இப்போ 4ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? புதன். இந்த புதன் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு? விருச்சிகத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ நாராயண திசை எப்படி ஆரம்பிக்கும்னு கேட்டேனாக்க, விருச்சிக விருச்சிக ராசியிலேருந்து ஆரம்பிக்கும். இது வந்து எப்பவும் நாராயண தசை வந்து ராசி 12 ராசி அடிப்படையில தான் இதுவே தசையே ஆரம்பிக்கும். இது மாரி உங்களுக்கு அந்த விம்சோத்ரி தசை மாரி கிடையாது இது. என்ன கிரகம் உட்கார்ந்துருக்கு, அதுக்காக அந்த விம்சோத்ரி தசையில ஒவ்வொரு பிளானட்டுக்கு தகுந்த மாரி இல்லையா? சூரியன், சந்திரன், செவ்வாய் அந்த மாரி வரும் இல்லையா? பிளானட்டரி இது வழியா அந்த மாரி வராது. இது ராசி ரிலேட்டட்ல வரும். அப்புறம் இங்க இது முதல்ல நமக்கு வந்து விருச்சிகத்திலேருந்து ஆரம்பிச்சதுன்னா, அதுக்கு அடுத்த ராசி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, பின்னோக்கி வந்து 6வதுலேருந்து ஆரம்பிக்கும். இது வந்து விருச்சிகம்னாக்கா, அடுத்தது வந்து உங்களுக்கு மிதுனத்தில ஆரம்பிக்கும். மிதுனத்திலேருந்து எடுத்து நெக்ஸ்ட் மகரத்துல வரும். மகரத்திலேருந்து சிம்மத்துக்கு போகும். சிம்மத்திலேருந்து திருப்பியும் அது வந்து இதுக்கு போகும். சிம்மத்திலேருந்து மீனத்துக்கு போகும். மீனத்திலேருந்து திருப்பியும் லிப்ராக்கு வரும். லிப்ராலேருந்து அப்புறம் வந்து மீனம் துலா. துலாலேருந்து அப்புறம் தாரஸ்க்கு வரும். ரிஷபத்துக்கு வரும். ரிஷபத்திலேருந்து அகைன் வந்து இதுக்கு சாஜிட்டேரியஸ் வரும். இந்த மாரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். ஸோ இவருக்கு வந்து ஜாதகத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ கும்ப ராசி இதோடைய தசை தான் நடக்கிறது. இந்த கும்ப ராசி 2022ல ஆரம்பிச்சது. இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி வந்து டெனன்ட்டுக்கு வாடகை குடுத்துருக்காங்க. அவங்க வந்து வீடு காலி பண்ணல. இப்ப பார்த்தீங்கன்னா, 7 இது வந்து நம்ம வீடா இருந்தனாக்க, 7ஆம் வீடு நம்ம வீட்ல வாடகைக்கு இருக்கிறவங்க. இப்போ இவங்க வீடு காலி பண்ணணும்னாக்க, ஒண்ணு இந்த இந்த இதுக்கு 6த் ஹவுஸ்ல ஒண்ணு பார்க்கணும். இல்லாட்டா என்ன தசை நடக்கிறதோ, அந்த தசைக்கு
6ஆம் அது வந்து அதுக்கு 6th ஹவுஸ் பார்க்கணும். ஓகேயா? இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா, இங்க உங்களுக்கு அக்வேரியஸ் நடக்குது. அக்வேரியஸ்ல இப்படி பார்த்துட்டே வரும்போது, இப்போ வந்து ஸ்கார்பியோ நடக்கிறது. திருப்பியும் அதே தான். எந்த ஆரம்பிச்சதோ அதே தான். அதாவது இந்த லக்னாதிபதியுடையக்கும் 4th லார்டுக்குடைய தசை தான் நடக்கிறது. ஸோ இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்கும். 4th ஹவுஸ்ல இருக்கிறது ஃபேவரபுளா இருக்கும். இப்படி 4th ஃபேவரபுளா இருக்குனாக்கா, இப்போ நெறையா லிட்டிகேஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்க வீடு காலி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து நமக்கு அக்வேரியஸே ஒரு ஃபேவரபிள் பீரியட் தான். பட் ஏன் காலி பண்ணலன்னு கேட்டா, இவரு அந்த 7th லார்டே வந்து இங்க லக்னத்துல உட்காந்துக்கிட்டு அவர் சொந்த வீடுன்னு நெனச்சுக்கிட்டாரு. பட் இப்ப வீடு காலி பண்ணா அவர் எங்க காலி பண்ணணும்? சிம்மத்த தான். இவருக்கு ஏன்னா இங்க வந்து உட்காந்துட்டாரு. இப்ப இவருக்கு லாஸ் எது கேட்டா சிம்மம் தான் லாஸ் இல்லையா? அந்த சிம்மத்துக்கு அதிபதி யாரு? சூரியன். ஸோ ஒண்ணு இந்த இடத்துல இருக்கணும், இல்லன்னா இந்த இடத்துல அவர் வந்து வீடு காலி பண்ணணும். அப்படிங்கிறதுனால இது வந்து ரிஷபம், இது வந்து இது வந்து சிம்மம். ஸோ நான் என்ன பண்ணேன்னு கேட்டேனாக்கா, இங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தாரஸ் எடுத்துடணும். இந்த 4th அக்டோபர்லேருந்து எடுத்து, அவங்களுக்கு வந்து 11th அக்டோபருக்குள்ள அவர் வந்து வீடு காலி பண்றதுக்கு நெறையா சான்ஸ் இருக்கு. அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. 4ஆம் வீட்ல உட்காந்துருக்காரு. இப்போ அதுக்கு நீங்க வந்து ஜெம்ஸ்டோன் கூட போட்டுக்கலாம். ஏன்னா 9th லார்டு நான் வந்து மிதுன லக்னமா இருக்கிறதுனால 9th லார்டுக்குள்ளேயே சனீஸ்வர பகவான் தான் 4த்ல உட்காந்து திரிகோண கேந்திர ராஜயோகத்த குடுத்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து 8th லார்டு போயி 8th லார்டு தான் அது 9th லார்டு அஸ் வெல் அஸ் 8th லார்டு. 8th லார்டா இருக்கிறதுனால தான் அவரு பிரச்சனையும் குடுக்குறாரு. அப்புறம் 11th லார்டு அண்ட் 6th லார்டு போயிட்டு 4த்ல வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால நம்ம வந்து சாதாரணமாக சனியா இருந்தாலும் சரி, செவ்வாயாக இருந்தாலும் சரி, நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அப்புறம் இல்லாட்டினாக்கா நம்ம வந்து குரலும் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் சொல்றதுக்கு குரல் போட்டுக்கலாம். அதை விட ஜாஸ்தியா நம்ம வந்து 9th பாக்கியம் ஓப்பன் பண்ணணுங்கிறதுனால, நம்ம ராயல் ப்ளூ சஃபையர் அந்த மாதிரியான ஒரு மோதிரத்த போட்டுண்டாலும் இதுல ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இது மாரி தான் நம்ம வந்து ஒரு நாராயண தசைய இப்படி தான் படிக்கணும் நம்ப. இது மாரி நெறைய தசைகள் இருக்கு. நாராயண தசை இருக்கு, சர தசை இருக்கு, அதுக்கப்புறம் வந்து யோகினி தசை இருக்கு, மண்டூக் தசை இருக்கு. இந்த மாரி ஒவ்வொன்னும் இது ஒரு ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு கேட்டிருந்தாரு. நாராயண தசைய பத்தியும், சர தசையும் பத்தி. இந்த சர தசைக்கு இதே மாரியே ஒரு சாம்பிள் எடுத்து திருப்பியும் உங்களுக்கு ஒரு பதிவுல வரேன். அதுவரைக்கும் வணக்கம். விடைபெறுகிறேன்.